அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 போன்ற தேர்வுகள்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்த யூனிட் 5 பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் நம்மளுடைய கற்பதை ஏஎஸ் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் நீங்க குரூப் 1 கூட பயன்படுத்திக்கலாம். இங்க பாருங்க, எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்தியாவின் முதல் அரசியல் சிந்தனையாளராக கருதப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. திருவள்ளுவர் தான். அதே நேரத்துல இந்தியாவின் முதல் அரசியல் கையேடாக கருதப்படுவது எது? திருக்குறள். நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க. இது ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸ்கூல் புக் 11th புக் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு திருவள்ளுவர் யாரு நமக்கு தெரியும். ஓகேங்களா? புலவர், தத்துவ ஞானி. இவர் ஒரு அரசியல் சிந்தனையாளர். 1330 குறள் எழுதியிருக்காரு. ஒரு அதிகாரத்துக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு 133 அதிகாரத்துக்கு 1330 குறள் பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருக்காரு. இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு, அறநூல்களாக இருக்கு. இந்த நூல்களே பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளாக அதன் பிறகு பிரிக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் அப்படி பிரிச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா அதன் பிறகுதான் பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலாக 3 முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் உணர்த்தும் கருத்துக்கள் என்னென்ன? திருக்குறள் உணர்த்தும் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க? கல்வியோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அழியவே அழியாத ஒரு செல்வம் தான் கல்வி. நிலைத்து நிற்கும், என்றென்றும் நிலைத்து இருக்கும். மற்ற செல்வத்தை போல அழியாமல், களவு போகாமல் 7 ஜென்மத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வான்புகழ் கொண்ட வள்ளுவர். அவருடைய வாக்கு என்றும் பொய்க்காது. இதுல கல்வி நித்தியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கலைக்கான வழிகாட்டுதல். வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, கலைக்கான வழிகாட்டுதல். அரசர், அமைச்சர், குடும்ப தலைவி, தலைவன் இவங்களுடைய கடமை பத்தி தெளிவா கொடுத்திருப்பாரு. ஆனா பெண்களுடைய குணம் பத்தி கொடுத்திருப்பாரு. இது எல்லாம் இருந்தாலும் பெண்களுக்கு சொத்துரிமை பற்றி இவர் பேசல. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல சொத்துரிமை அப்படிங்கிற அது ஒரு தனி உரிமையாகவே பார்க்கல. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால ரைட், அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் இதையும் வச்சிருக்காரு போல இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும் இதுல இருக்கும். அதே மாதிரி திருக்குறளுக்கு பல பெயர்கள் உண்டு, திருவள்ளுவருக்கும் பல பெயர்கள் உண்டு. அது இங்க நான் ஒரு 4-5 இது நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்த உடனே ராமலிங்க அடிகளார் தான் இருப்பாரு. இப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளாரை தொடர்ந்து வைகுண்ட சுவாமிகள், அதே மாதிரி வைகுண்ட சுவாமிகளை தொடர்ந்து மயூரம், வேதநாயகம் பிள்ளை, அயோத்திதாசர் பண்டிதர், ஜி சுப்பிரமணிய ஐயர், மதுரை பிள்ளை, பன்னீர்செல்வம் அவர்கள், டி.எம். நாயர், வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பெரியார் மற்றும் பலர். ஓகேங்களா? சுயமரியாதை, பெரியார் சம்பந்தமா சுயமரியாதை இதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி.